அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மீனம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். மீனம் ராசிக்கு ராசியிலேயே சனி பகவான். இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது ஜென்ம சனி. வக்ரம் பெற்று இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு, அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள், தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமும் கடந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கு. இதற்கு இந்த மாசத்துல ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி 5ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற குருவால உங்கள் ராசிக்கே பார்வை வருது, சனி பகவானுக்கு பார்வை வருது. அப்போது இந்த ஜென்ம சனியோட தாக்கம் என்பது பெரியதாக இருக்காது, அல்லது அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்களை விட்டு ஜஸ்ட் விலகி இருக்க போகிறீங்க. ஒரு திரால உங்களுக்கு மன வருத்தம், அந்த ஒரு உறவை விட்டு விலகி இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ, எதிர்ப்புகளை காட்டினாங்களோ அவங்களே தானாகவும் விலகக்கூடிய காலகட்டமும் இதுதான். அந்த வகையில் ஒரு தெளிந்த சிந்தனை வரும். விட்டுடலாமா, போகலாமா, இல்லை சேர்ந்து வாழலாமா, விலகிடலாமா அப்படின்ற குழப்பங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. ஒரு தெளிந்த சிந்தனை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது ராசியாதிபதி புத்திஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியமாக செயல்படுவீங்க. அந்த வகையில் மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த குரு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது. வக்ரமாகும் 5ஆம் பாவகத்தில் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் செயல்படும். அப்போ கூட உங்களுக்கு பாசிட்டிவ் தான், பெரிய அளவுக்கு தீமை கிடையாது. சொத்துக்கள் வகையில் பாசிட்டிவ். பூர்வீக சொத்து கைக்கு வரலாம். பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருக்கு, அதுல வழக்குகள் இருக்குன்னாக அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு சொத்து உங்க கைக்கு வரலாம். அல்லது பூர்வீக சொத்தை விற்க முடியல, விற்க முயற்சி பண்றேன், விற்க முடியுமா இந்த காலகட்டத்தில்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் ஆதாயங்கள் வரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. மேலும் சொந்த பந்தங்கள், குறிப்பா அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது 5ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் வக்ரமாகும் போது பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் வரும். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு கூட புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் உண்டு. ஆனால் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுடன் மன வருத்தம், அல்லது குழந்தைகளாக இருக்காங்கன்னாக்க அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு போன்றவை ஏதோ ஒரு வகையில் ஏற்படும். அந்த வகையில் பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறை செலுத்திங்க. பிள்ளைங்களை கவனிக்கணும். வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க, எந்த சோசியல் மீடியாவில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன சாட் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாக்க வருத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல் இந்த குரு இருக்கிறது நல்லது தான். சனி ராசியில் இருக்கக்கூடிய இருந்து பிரச்சனையை கொடுக்கறத இந்த குருவோட பார்வை குறைக்கும். அந்த வகையில் ஜென்ம சனியோட தாக்கம் என்பது பெரிதாக இருக்காது. மேலும் இந்த சனியும் நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கும். தைரியமாக இறங்கி போல்டாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் தொல்லைகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு தள்ளி நிற்கும். அதுதான் இந்த காலகட்டம். ஸோ அதே போல் இந்த காலகட்டத்தில் 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 9ஆம் பாவகத்திலே இருக்கிறது. இதுவுமே நன்மைதான். பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சொத்துக்கள் கை வரும், அதிர்ஷ்டம் கொஞ்சம் கைகூடி வரும். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் வரும், அல்லது தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையால் நன்மைகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த செவ்வாய் 2ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் என்னதான் நல்லதே சொல்லியிருந்தீங்கன்னா கூட அது கேட்கறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னாக கையில் பணம் இல்லை. பணம் இல்லைன்னா அவங்க எவ்வளோதான் நல்லதே சொன்னால் கூட அதை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் 2 குடியவன் ஆட்சி பெறும்போது ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைச்சி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனை கட்டிட்டு கையில் கொஞ்சம் மிச்சமாகும். பொதுவாகவே மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலமாக கடனுடைய அழுத்தமும் ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் வர்றதுனால கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வரும். அந்த வகையில் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே போல உங்களை மதிக்காதவங்க கூட மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும்.
உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் உங்களை தேடி வரும். அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், என்ன ஆகும் அப்படின்னாக்க, தோஷங்கள் இல்லாமல் பிரிந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வரும். தோஷங்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்பட்டு அல்லது அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான பதில்கள் வரும். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பதில் இருக்கும். சப்போஸ் நமக்கு 2 தாரம் ஆகணும் அப்படின்ற விதி இருக்குன்னாக்க அதை நோக்கி தான் வாழ்க்கை போகும். அந்த வகையில் நீங்கள் வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் வரும். அதனால பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் இந்த நேரத்தில் எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய சில நட்புகள் கூட காதலாக மலரக்கூடிய வாய்ப்பும் இளைய தலைமுறையாக இருந்தீங்கன்னாக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால 2 குடியவன் ஆட்சி பெற்று இருக்கிறது இந்த நேரத்தில் பல விஷயங்கள்ல நன்மை. கோபம், டென்ஷன் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கணும். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கு. 8 குடியவன் 3 குடியவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு பெரிய நன்மை. சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலமும் நல்லா இருக்கு. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தோற்றப்பொழிவு இருக்கும். அதாவது வருத்தங்கள் முகத்தில் தெரியாது. அதே சமயத்தில் நடை உடை பாவனைகளை மாற்றிக்குவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் இருக்கும். விவேகத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். எதிர்பாலினருடைய அப்ரோச்சஸ் நிறையவே வரும். அதாவது மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா கூட மறுமணம் அமையும். அது ஒரு விருப்பப்பட்டு கூட அந்த மறுமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு புதிய நபரை சந்திப்பீங்க. அது எதிர்பாலினராக இருப்பாங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணைவராகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் நல்ல நண்பராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன், அந்த மாதிரியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வீடு சம்பந்தமாக செலவு இருக்கு. அதே போல் கடனும் கொஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிக அகலக்கால் வைக்காதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை கட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். இந்த சுக்கிரன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஸோ நன்மையும் தீமையும் கலந்த பலன் தான். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தீங்கன்னா சரி, பெட்டராகவே இருக்கும். இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா 6 குடியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம். மேலும் 6ஆம் அதிபதி நீச பங்கம் ஆகிறாரு இந்த 8ஆம் பாவகத்தில். இந்த 8ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்து நீச பங்கம் ஆகிறது பொதுவாகவே அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்க தேர்வு எழுதியிருக்கீங்க, உங்கள் ஜாதகப்படி அந்த அரசு பணி கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்குன்னாக்க இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருதுன்னாக்க அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வேறு ஏதாவது எக்ஸாம், கவர்மெண்ட் ஓரியன்டான எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே போல் இந்த சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து நீச பங்கம் ஆகிறது இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாக்க வேற ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலேயே இருக்குது. ஏறத்தாழ நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அது பாசிட்டிவாகவே இருக்கும். வேலையில் கூட மாற்றங்கள் உண்டு. சில பேருக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைச்சி மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வேற ஒரு ஊருக்கோ அல்லது வேற ஒரு நாட்டுக்கோ கூட சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கெல்லாம் தாயகத்துக்கே கூட வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். மேலும் இந்த சூரியன் நீச பங்கம் ஆகிறது அப் டு நவம்பர் 17ஆம் தேதி வரலாம். நவம்பர் 17ஆம் தேதி இந்த சூரியன் 9ஆம் பாவகத்திலேயே போறாரு. அதாவது விருச்சிகத்தில் சூரியன் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து. புதன் 9ஆம் பாவகத்தில் மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். 7 குடிவன் 9ஆம் பாவகத்தில் இருந்து நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெறுவார். அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ரமாகும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஒப்பந்தங்கள் போடுறதுல புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமாக படித்து பார்த்துட்டு போடுங்க. இல்லைனா அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது. 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்ரம் பெறும்போது உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. 7 புதன் வக்ரமாகி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது மாதத்தோட மத்திய பகுதியில் தான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சூரியனும் இங்கே 17ஆம் தேதியிலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு வரும்போது செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படும். அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க, சகிப்பு தன்மையோடு இருங்க. மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க மாதத்தோட பிற்பகுதியில். மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல முடிவுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்களை பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயங்களுக்கு இடம் இல்லை.
அதே போல் கொஞ்சம் கடன் ஏற்பட்டு கடன் வாங்கிய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பயணங்கள் பலன் தரும், தொலைதூர பயணங்கள் பலன் தரும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு புதிய இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இதுவுமே பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை, ராகு கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையும். ஸோ அந்த வகையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தேர்வு எழுதுறீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்தில் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. போதுமான அளவுக்கு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டு இருக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பகைமை தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் போகும். உடல்நலத்தை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தெளிவாக சிந்திப்பீங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். அது உங்களுக்கு நல்லது தான். அதே போல தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க உங்களை விட்டு விலகுவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை மாறும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் ஆகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பணம் வந்தாலும் புதிய கடன் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சுப செலவுகள் நிறைய ஏற்படும். இல்லத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் பயணங்கள் ஏற்படும். அது தொலைதூர பயணமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு புதிய உறவு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்பு என்பது இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய ஏமாந்திருப்பீங்க. அந்த ஏமாந்த பணம் வருமா அப்படின்னாக்க அதற்குமே கூட வாய்ப்பு இருக்குது. 2 குடிவன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்த பணம் வாங்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரும். திருமணமே கூட சில பேருக்கு நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல் புத்திரர்களாலேயும் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கையிருப்பு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக. ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்க்காம பண வரவும் இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை மேம்படுத்துவீங்க. அதன் மூலம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. நீர் சம்பந்தமான தொழில், விவசாயம், மருத்துவம் சார்ந்த தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, நிதி சார்ந்த துறை மற்றும் இந்த காலகட்டத்தில் நிர்வாகம், வங்கி பணி, புரோகிதம், இந்த மாதிரியான தொழில்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய கவலைகள் நீங்கும். உங்களுடைய குழப்பங்கள் மறையும். மாறும் வாழ்க்கை. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.